வாசிப்போம். எபேசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள், அருமையானவர்களே, கிருபையிலே வாழ்வது எப்படி என்பதை ஆழமாய் தேவனுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தம்னா அருமையான, அதற்காக பாருங்க நிற்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு. பாருங்க, 3 நாட்கள் பாதாளத்தில் இருந்தாரு. 3ஆம் நாள் முடிவில் மனு குலத்திற்காக அவர் கொடுக்க வேண்டிய எல்லா கரையத்தையும் கொடுத்து தீர்த்தாச்சு. மனுஷர்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் இயேசு செய்து முடித்து விட்டார். இனிமே பாதாளத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே வேலை முடிஞ்ச மாத்திரத்தில் தன்னை சுற்றி இருந்த எல்லா பிசாசுனுடைய ஆவிகளையும் போர்வையை சுருட்டுற மாதிரி சுருட்டி பாருங்க, தூர எரிஞ்சிட்டு பிசாசை பிடிச்சி அவனை தலையை நசுக்கி அவனுடைய அதிகாரங்கள், அவனுடைய வல்லமைகள், அவனுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் உரிந்து கொண்டு பாதாளத்தை ஜெயித்து, நரகத்தை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, கல்லறையை ஜெயித்து 3ஆம் நாள் வெற்றி வேந்தனாக உயிரோடு எழுந்திருக்கிறார் நம்முடைய இயேசு.